எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். ஐ am really nervous. So first of all, I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film. So, thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him. So he did my first film too. And last but not the least, Prabhu sir. He's the one of the best person I ever met in my life, and he helped me. He teach me a lot of things, which literally support me. I'm very nervous. Sorry for that. Thank you so much. 8 தோட்டாக்கள் தொடங்கி ராஜபுத்திரன் வரை பம்பர் பரிசாக கிடைத்த கதாபாத்திரங்கள். சத்தமின்றி படத்துக்கு படம் வெற்றி பறிக்கும் கதாபாத்திரம் இந்த ராஜபுத்திரன். மேலும் அடுத்த கட்டத்துக்கு இவரை அழைத்து செல்லும் பிரபு சார் மகனாக நடித்தது மாபெரும் பெருமை இவருக்கு. அழைக்கிறோம் நடிகர் வெற்றி அவர்களை. வந்திருக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடைக்கு வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சஃபி, அப்புறம் கோதுர்ஷா சார், அப்புறம் ஃபருக் சார், 3 பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயினை வந்து அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம சஃபி தான். அவ்வளோ சின்ன வயசில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நடிங்க, ஒரு சைடு நடிங்க, ஒரு சைடு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ண டைரக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன், ஊரில் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்போ ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா, இந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் கதையே கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சென்னைக்கு வந்தோடனே நேராக ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வேறு ஹீரோவை பார்க்காதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனோம். ஃபஸ்ட் நாளே போய் பிரபு சார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். சார் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார், உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி படம் முடிஞ்சது. படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யன் போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவரே ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார் அப்படின்னேன். ஸோ அதுதான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். வாய்ப்பு நன்றி.